Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஈஸியான டாபிக் ப்ளஸ் இம்பார்ட்டன்டான டாபிக் தான் பார்க்க போறோம். சோ ஒரு சின்ன ட்ரிக் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா பைக் இல்ல அப்படினா கார் இந்த மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு காம்போனன்ட்ஸ் மாதிரி இம்போர்ட் பண்றோம் இல்லையா. சோ இந்த மாதிரி டைனிங் டேபிள் இல்ல அப்படினா இப்போ இது வந்து பார்க்கிங் ஏரியா அப்படினா கார் பைக் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு அசம்ப்ஷன் மாதிரி அந்த இடத்துல ஷோ பண்ணி காமிப்போம். சோ அந்த மாதிரி எப்படி ஈஸியா கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இதுல வந்து இந்த மாதிரி பைக் இருக்கு இல்லையா, இத வந்து நம்ம டிரா பண்ண தேவையில்ல. நம்ம வந்து இமேஜ்ல இருந்து ஆட்டோகேட்க்கு ஈஸியா கொண்டு வந்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 3ds Maxல பார்த்திருப்போம். அது வந்து வெக்டார் ஃபார்மேட்ல கன்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இம்போர்ட் பண்ணிருப்போம். இதுல வந்து பார்த்தனா DXF ஃபைலா கன்வர்ட் பண்ணிட்டு இதுல ஓபன் பண்றோம். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள்ல போய்ட்டு பைக் 2D டாப் டிராயிங் அப்படினு சொல்லிட்டு போடிங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய 2D டயகிராம்ஸ் ஷோ ஆகும். அதே போல தான் காருக்குமே. இப்ப கார் 2D டயகிராம் போட்டிங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய 2D டயகிராம்ஸ் வரும். நீங்க ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி ஒன்னு இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இத கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ சேவ் இமேஜ் கொடுத்துட்டு நீங்க எந்த இடத்துல சேவ் பண்றீங்களோ ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறம் இன்னொரு tab ஓபன் பண்ணிட்டு அதுல image to vector format ன்னு சொல்லி கொடுங்க. சோ image to vector convert ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வெப்சைட் வரும். சோ இந்த வெப்சைட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு நம்ம இமேஜ் ஃபைல் டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அத வந்து இதுல சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணக்க அப்புறம் இந்த இடத்துல 2 ன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல CAD ன்னு சொல்லிட்டு DXF அப்படினு சொல்லிட்டு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு கன்வர்ட் கொடுங்க. சோ கன்வர்ட் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு அப்லோட் ஆகி கன்வர்ட் ஆயிடும். ஓகேங்களா? சோ கன்வர்ட் ஆனக்க அப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி கன்வர்ட்டிங் ஆனக்க அப்புறம் ஃபினிஷ்ட் வந்துரும். இந்த இடத்துல டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு DXF ஃபைல உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். அதுக்கு அப்புறம் ஆட்டோகேட்ல இப்போ நியூவா ஒரு டிராயிங் இருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓபன் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபைல் ஆஃப் டைப்ல வந்து DWG ன்னு இருந்துச்சு அப்படினா நீங்க என்னன்னு மாத்திக்கோங்கனா DXF அப்படினு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த DXF ஃபைலை ஓபன் பண்றேன். சோ ஓபன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆயிடும். ஓகேங்களா? சோ இப்போ நீங்க இத வந்து இந்த ஃபைல்ல இல்ல நம்ம வந்து வேற ஃபைல்ல நமக்கு தேவைப்படுது அப்படினா இத அப்படியே கண்ட்ரோல் ஆல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் C கொடுங்க. கண்ட்ரோல் C கொடுத்துட்டு இப்போ நான் இந்த டயகிராம்ல நான் வந்து இத டெலீட் பண்ணிடுறேன். இதுல வந்து நான் பேஸ்ட் பண்ணனும். சோ கண்ட்ரோல் V கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிடும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ்ட் ஆயிடும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஸ்கேல் பண்ணி நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இத வந்து நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். சோ இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட்ல வைக்கணும் அப்படினா நீங்க ஈஸியா அந்த இடத்துல பார்க்கிங் அப்படின்றத நீங்க ஈஸியா மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளவு சைஸ் சின்னதா வேணுமோ அந்த அளவுக்கு சின்னது பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான வழி இது. நீங்க ஒரு பிளான் கம்ப்ளீட் பண்ணனும் அப்படினா வெறும் பிளான் மட்டும், அதாவது வெறும் வால் மட்டும் போட்டு கொடுக்க கூடாது. உள்ள இருக்க காம்போனன்ட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுப்போம். நம்ம ஆல்ரெடி ADC சென்டர்ல இருந்து டைனிங் டேபிள், பெட் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும். நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாம். பிளஸ் அதுல இல்லாத திங்ஸ் இல்ல அப்படினா கொஞ்சம் கிரியேட்டிவா வேணும் அப்படினா நம்ம இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டு வெக்டார் ஃபார்மேட்டா கன்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இதுல இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுல வந்து 3ds Maxல வந்து இம்போர்ட் பண்ணுவோம். இதுல நீங்க டைரக்டா ஓபன் கொடுத்தீங்க அப்படினா DXF ஃபைலை நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் ஆட்டோகேட்ல. ஓகேங்களா? சோ இந்த கம்ப்ளீட் பிளான் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு டிராயிங் ஃபுல்லா இந்த இதே நான் உங்களுக்கு டிரா பண்ணிட்டு உள்ள காம்போனன்ட்ஸ் இன்சர்ட் பண்ற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் பிளானா அடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுனா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.